யோகி எதுக்கு வர்றாரு அப்படின்னு கேட்டா, யோகி ஒரு மடாதிபதி. பக்தர் மாநாட்டுக்கு வராம அவர் என்ன ISIS தீவிரவாத அமைப்பினுடைய ஆபீஸை திறக்கிறதுக்கு வந்திருக்காரா, இல்ல இவங்களுடைய டாஸ்மாக திறந்து விடுறதுக்கு வந்திருக்காரா? எதுக்கு வர்றாரு? கந்த சஷ்டி கவசத்தை ஒரு பரதேசி நாய் அசிங்கப்படுத்துறான், ஒரு கேவலமான மனுஷன் அசிங்கப்படுத்துறான். அந்த நாய்க்கு பதில் சொல்றதுக்கு தான் அந்த வேல் யாத்திரை நடந்ததே ஒழிய உங்க தேர்தல் நடக்குதா மண்ணாங்கட்டி நடக்குதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு கிடையாது. நீங்க தான் வாக்கு வாங்கி அரசியலுக்கு பின்னாடி போற பிச்சைக்காரன். ஐயா ஓட்டு போடுங்கய்யா, ஐயா ஓட்டு போடுங்கயான்னு கேட்கிற பிச்சைக்காரங்க. 1000 ரூபாய் கொடுக்குற ஓட்டு போடியா, பஸ்ல ஃப்ரீயா கொடுக்குற ஓட்டு போடியான்னு ஓட்டுல ஓட்டு போடுறவனே பிச்சைக்காரனா மாத்திர கேவல மனுஷங்க இல்லை. நாங்கள் இது ஒரு தைப்பூசமோ இல்லை முருகருக்கு உகந்த நாளோ ஏதோ ஒரு கோயிலில் பண்ணலாம், செட்டு போட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? நீங்க சட்டசபையே செட்டு போட்டு கட்டினாங்க. முருகர் மாநாட்டுக்கு செட்டு போடாம நான் என்ன பழனி கோவிலில் பேத்து எடுத்துட்டா வருவேன்? நான் என்ன இவனுக்கு மாதிரி திருடணுங்களா? அங்க இருக்கக்கூடிய அந்த பஞ்சலோக சிலையை பின்னாடி உட்காந்து சுரண்டி திருடினானுங்களா? அந்த வேலையை பண்ண சொல்றீங்களா? உங்களுக்கு கும்மிடி புண்டியை தாண்டறதுக்கு வக்கு இல்லை, ஆனா எங்களுக்கு 18 மாநிலத்தில் நாங்க ஆட்சி செய்யறோம். அதனால உங்களுக்கு அவங்க யோசிச்சாங்கன்னா இந்த ஒரு இடத்துல நீங்க வர முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது வேணா சொல்லலாம், அதை வேணா நீங்க சொல்லலாம். ஏய் இந்த இடத்துல நாங்க தான் இருக்கோம், திருடுங்க. மதக்கலவரத்தை மதுரையில் ஏற்படுத்ததான் நடத்துறாங்க. எப்படி நடக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப நான் முருகர் மாநாடு நடத்திட்டேன்னா அதே இடத்துல ஈவே ராமசாமியின் கடவுள் மறுப்பு கொள்கைகள் அப்படின்னு ஒரு மாநாடு தைரியம் இருந்தால் நடத்துக்கலாம். பார்க்கலாம். 12% தெலுங்கர் ஓட்டு ஊத்த போகுது திமுகன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பவன் கல்யாணுக்குன்னு ஒரு மரியாதை. பவன் கல்யாண் ரொம்ப வருஷமா தேர்தல் இருக்கு சார். ஆனால் இங்கே இருக்கிற தெலுங்கர்களையும் நீங்கள் அப்படி எடை போட முடியாது. நீங்கள் ஒரு 20 சீட்டை கொடுத்து அவங்கள எடை போடுறீங்க, இடையில போடுறீங்க. நான் ஒரு பவன் கல்யாணம் கூட்டு எடை போடக்கூடாதா? வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 2-3 நாட்களாகவே முருகர் பக்தர் மாநாடு பற்றி பரவலாக போயிட்டுருக்கு. இப்போ பவன் கல்யாண் தமிழ்நாடு அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. நேற்றைய ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் பவன் கல்யாணை எதிர்த்து பேசியிருக்காரு. அதுக்கு எச் ராஜா அவர்கள் பவன் கல்யாண் தெலுங்கு அப்படின்றனால தெலுங்கு என்ற மொழி இதில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? சேகர் பாபு கிட்ட நீங்களும் தெலுங்கு தாங்கிற அடிப்படையிலையும் கேட்டிருக்காரு, அதையும் மறந்துட்டீங்க. இப்போ கேள்வி என்டிஏலேருந்து ஒருத்தர் வராரு. என்டிஏ கூட்டணி தானே பிஜேபி. பவன் கல்யாண் என்டிஏ கூட்டணியில் தானே இருக்காரு. இந்து முன்னணி நடத்துது. என்டிஏலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பிரச்சனைன்னு கேட்டால், திமுகவுடைய வாக்கு மேட்ரை நீங்கள் கொஞ்சம் கூலாக கவனிங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இஸ்லாம் சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் ஓட்டு போடுறாங்க, இந்த கூட்டணி பல்லக்கு தூக்கிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ், விசிகா, இப்படி திமுகவுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காகவே கூட்டணியெல்லாம் பேச மாட்டாங்க, அதிகார பகிர்வுலாம் பேச மாட்டாங்க, பல்லக்கு மட்டும் தூக்கிட்டு போவாங்கங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு 6% கொடுக்குறாங்க. அப்போது 42%, 40% திமுக ஓட்டு வாங்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஓட்டில் கிட்டத்தட்ட 12% தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். அதனால தான் கடந்த 4 பாராளுமன்ற தேர்தலாக இவங்க 39 பேர் அனுப்புகிறாங்க இல்லையா, தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல திமுகவில். அதில் பார்த்தீங்கன்னா 1/3 தெலுங்கு பேசுகின்றவர்கள் தான் இருப்பாங்க. அது சைலண்ட்டாக சொல்கிறது, உங்களால் தான் நிறுத்தியிருக்கேன் பார்த்துக்க, ஏய் உன்னை நிறுத்திருக்கேன், உங்கள் ஓட்டெல்லாம் மொத்தமாக இங்கே தான் வரணும் பார்த்துக்க. இது ஒரு டீல். அதனால தான் இவங்க அங்கேருந்து எதுக்கு போகிறாங்க ஏன் போகிறாங்கன்னே தெரியாது. உங்ககிட்ட ஒரு குவிஸ் நடத்தி கடந்த இப்போ இருக்கிற 39 எம்பியில் ஒரு 15 எம்பி பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 சொல்லுவீங்க, தயாநிதி மாறன், கனிமொழி, ராசா அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் தெலுங்கு. இது திமுகவுடைய கட்டமைப்பு. இதை நாம் எப்படி உடைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். யாராக இருந்தால் இன்னொரு வாக்கு வங்கி அரசியலாக இருந்தால் அப்படி தான் பார்க்கணும். ஆனால் அப்படி பார்த்தா அதிமுகவிலும் தெலுங்கர்கள் அதிகமாக இருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இருக்கான்னு தான் நான் சொன்னேன், திமுகவில் தெலுங்கர் இருக்காங்க நான் சொல்லலை. கூட்டிட்டு வர்ற வேலையை தான் அந்த 15 எம்பி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எம்பி பதவி கொடுக்குறாங்கங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். கேள்வி என்னன்னா, பவன் கல்யாண்ங்கிறவர் என்டிஏவுடைய கூட்டணியில் இருக்கிறவர் இங்கே வராரு, ஒரு காரணம். ரெண்டாவது அவர் ஒரு பக்தர், அதனால் இங்கே வர்றாரு. திருப்பதி விஷயத்தில் அவர் எப்படி டீல் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கடவுள்னு வந்தால், பாரம்பரியம்னு வந்தால், கலாச்சாரம்னு வந்தால் அவர் எப்படி டீல் பண்ணுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இந்தியாவில் மத கலப்பு இல்லாமல் எல்லாரும் இருப்பாங்க. தமிழ்நாடுனா கிறிஸ்துவர்கள் தான் அதிகம் இருப்பாங்க.
டெல்லிக்கு போயிட்டீங்கன்னா, அதாவது இந்தி படங்கள்னு போயிட்டீங்கன்னா இஸ்லாம் சகோதரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் தெலுங்கில் மட்டும் அந்த கதையெல்லாம் கிடையாது. அவன் இவன்லாம் பார்க்க மாட்டாங்க. இவர் நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல அப்படி தான் வருவாங்க. அது தெலுங்குனுடைய அடிப்படையே அதுதான். ஸோ பவன் கல்யாண் வராரு. இதில் சேகர் பாபுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா? இந்த மந்திரிலாம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார்ல. அப்போ பவன் கல்யாணை பார்ப்போமான்னு இவரே காத்துட்டு இருந்திருப்பார்ல. ஏன்னா டைமண்ட் பாபு என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. திரைத்துறையில் என்ன பண்ணிட்டு இருந்தார், மற்றதில். யோகி எதுக்கு வர்றாரு அப்படின்னு கேட்டால், யோகி ஒரு மடாதிபதி. பக்தர் மாநாட்டுக்கு வராமல் அவர் என்ன ISIS தீவிரவாத அமைப்பினுடைய ஆஃபீஸை திறக்கிறதுக்கு வந்திருக்காரா, இல்லை இவங்களுடைய டாஸ்மாகை திறந்து விடுறதுக்கு வந்திருக்காரா, எதுக்கு வர்றாரு? முருகர் மாநாடு. திடீர் சந்தேகம் அப்படின்னு ஆளுங்கட்சியினருக்கு வர்றது அப்படி ஒரு பயம் வேணா வரலாம் வச்சிருக்காங்க சார். என்னன்னா இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பவன் கல்யாண் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாள் பக்தர், இவர் நம்ம யோகி ஆதித்யநாத் வந்து ராமர் பக்தர். திடீர் முருகர் பக்தி மாநாடுக்கு இவர்கள்லாம் வந்து ஒரு கூட்டத்தை நடத்துறது எதற்காக? இது வந்து கடவுள் முருகரை வைத்து அரசியல் செய்யப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது இப்போ அவங்க அடுத்த பிரிவினை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முருகருங்கிற ஒரு சைவம், அதாவது வைஷ்ணவம் வைணவம் அப்படிங்கிறதுல பிரிஞ்சிருக்கணும். நீ இந்த கோட்டுக்கு வரக்கூடாது, நான் அந்த கோட்டுக்கு வரக்கூடாது. நீ விஷ்ணுவை தான் பார்க்கணும், நாங்கள் வந்து சிவன் பரம்பரையை தான் பார்க்கணும்னு அடுத்த பிரிவினைக்குள்ளே இவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். ஹிந்துங்கிறது வந்து யூனிவர்சிட்டி மாதிரி. ஒரு யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், பயாலஜி இருக்கும், ஜுவாலஜி இருக்கும், இது இருக்கும், விஸ்காம் இருக்கும். எல்லா விதமான படைப்புகளும் இருக்குது, எல்லா விதமான கடவுள்களும் இருப்பாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்துத்துவான்னா எல்லா கடவுளுக்கும் தான் இருப்பாங்க. அந்தந்த கடவுளுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. நீங்கள் மாநிலம் வாரியாக கடவுளை பார்க்குறீங்க. வெஸ்ட் பெங்கால்னா துர்கா இருப்பாங்க, மகாராஷ்டிரானா பிள்ளையார் இருப்பாங்கன்னு மாநிலம் வாரியாக பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு. குல தெய்வம்ங்கிறது அதுதான். ஒரு குலம் அப்படிங்கிறது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய படித்த படிக்காத இஸ்லாம் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், ஹிந்து சகோதரர்கள் எல்லாரும் இருக்கிறது ஒரு குலம். ஆண்டாண்டு காலமாக அந்த குலம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் சில பேர் அதில் தண்ணி அடிச்சுட்டு செத்து போயிருப்பாங்க, சில பேர் வந்து பக்தி மயமாக இருப்பாங்க, சில பேர் டாக்டர் ஆகிருப்பாங்க, இன்ஜினியர் ஆகிருப்பாங்க. குலம் ஒன்று தான். அந்த குலத்துக்கு ஒரு தெய்வம் உண்டு. ஸோ குலம் வாரியாக தெய்வம் உள்ள நாடு இது. நீங்கள் வந்து மாநிலம் வாரியாக தெய்வத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க ஒன்றுபடுறது தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் என்ன கேட்குறீங்க, எச் ராஜா வருவாரான்றீங்க. எச் ராஜா முருகர் மாநாட்டுக்கு வருவாரா? அவர் குடும்பத்தோடு வருவார். சாராய கடைக்கு கூப்பிடுறீங்க, பக்தி மாநாடு கூப்பிடுறீங்க, குடும்பத்தோடு வருவார். ஆனால் இத்தனை நாள் இல்லாமல் தேர்தலை ஒட்டி இதெல்லாம் நடக்கிறது பார்த்தா தான் சார். ஐயா, நான் பல முறை சொல்லிட்டேன். 2021 பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னே வேல் யாத்திரை நடந்தது. இப்போ 2026 தேர்தலுக்கு முன்பே முருகர் பக்தி மாநாடு நடக்குது. இது வந்து கேள்விக்குறியான ஒரு, அதாவது நீங்கள் வடிவேல் மாதிரி இப்போ நம்ம கடவுளுக்கு இல்லை நீங்கள் வடிவேல் மாதிரி இங்கே அண்ணா நகர் இருக்குன்னு வச்சுக்க, இங்கேருந்து பீச்சுக்கு இப்படி தானே போகணுங்கிறீங்க. அப்படிலாம் பார்க்கக்கூடாது. பண்ணால் மேப்பில் பார்க்கணும், இல்லைன்னா அண்ணா நகரில் நின்று பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கந்த சஷ்டி கவசத்தை ஒரு பரதேசி நாயை அசிங்கப்படுத்துகிறான், ஒரு கேவலமான மனுஷன் அசிங்கப்படுத்துகிறான். அந்த நாய்க்கு பதில் சொல்கிறதுக்கு தான் அந்த வேல் யாத்திரை நடந்ததே ஒழிய உங்கள் தேர்தல் நடக்குதா மண்ணாங்கட்டி நடக்குதான்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் வாக்கு வாங்கி அரசியலுக்கு பின்னாடி போகிற பிச்சைக்காரங்க. ஐயா ஓட்டு போடுங்கய்யா, ஐயா ஓட்டு போடுங்கய்யான்னு கேட்குற பிச்சைக்காரங்க நீங்கள். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஓட்டை தான் பிச்சையாக கேட்போமே ஒழிய, மக்களிடம் இருந்து ஓட்டை தான் பிச்சைக்காக கேட்போமே ஒழிய, அந்த ஓட்டு போடுறவனையே பிச்சைக்காரனாக மாற்ற மாட்டோம். 1000 ரூபாய் கொடுக்குற ஓட்டு போடியா, பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்குற ஓட்டு போடியான்னா ஓட்டில் ஓட்டு போடுறவனே பிச்சைக்காரனாக மாற்றுற கேவல மனுஷங்க இல்லை. நாங்கள் ஓட்டை பிச்சையாக தான் கேட்போம். ஏன்னா நாங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறோம், எங்களுக்கு இதை கொடுங்கன்னு கேட்போம். கந்த சஷ்டி கவசத்தை ஒரு பரதேசி நாய் வந்து நாதாரி வந்து அசிங்கமாக பேசினான். அந்த நாதாரிக்கு தான் அந்த வேல் யாத்திரை நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்தலை பற்றிலாம் நாங்கள் பேசவே இல்லை. இதுக்கு தான் நாங்கள் என்ன சொன்னோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திட்டு போகிறோம். ஒருவருக்காக அவ்வளோ பெரிய வேல் யாத்திரை நடத்தப்படுமா சார்? நடத்தப்பட்டதான். அந்த ஆளை கொண்டுட்டீங்களா? ஜெயிலில் போட்டிங்களா? தண்டனை கொடுத்தீங்களா? ஒருத்தர் தானே பேசினார், தியாகராஜன் ஐயா. 2 பேர்கிட்ட 30,000 கோடி போகுது, மாப்பிள்ளை மச்சானுக்கு 2 பேர்கிட்ட போகுதுன்னு ஒருத்தர் தானே பேசினார். விட்டுட்டிங்களா? அவரை நீங்கள் மேலேருந்து மேல் பதவியிலேருந்து கீழ் பதவிக்கு இறக்கல, ஃபினான்ஸ்லேருந்து ஐடிக்கு கொண்டு போய் போடலை. ஒரே ஒருத்தர் தானே பொன்முடி பேசினார், அவர் தானே பேசினார். வேறு யாரும் கூட்டமாக ஒன்றும் பேசலையே. அவரை நீங்கள் பதவி விட்டு தூக்கலை. ஆனால் கூட்டமாக பேசினாங்களே உதயநிதியோட சனாதனத்தை ஒழிப்போன்னு, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா?
இந்த லாஜிக்கெல்லாம் கொண்டு போய் இந்த முட்டு சந்தில் சாராய முட்டு சந்துன்னு சொல்லுவாங்க, அங்கே மீட்டிங் நடக்கும், அங்கே தான் நம்ம இதெல்லாம் பேசலாம். சார் இந்த இங்கே நடக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துருச்சுன்னா நாங்கள் மாட்டுக்கு ஒழுங்காக தேச சேவையை செஞ்சுட்டு இருப்போம், நீங்கள் உங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, திருட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. சார் இந்த பக்தி மாநாடுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நாங்கள் எதையாவது பண்ணால் தேர்தலுக்கு பண்ணுறான்னு சொல்கிறது நீங்கள் தானே. தேர்தலை ஒட்டி வரனால சரி, நீங்கள் இந்த விஷயம் சொன்னீங்க, வேலை யாத்திரை அந்த ஒருவரால வந்து ஒருவரால இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்க, ஒருவரால இல்லைங்க. இப்போ நீங்கள் இந்த முருகர் பக்தி மாநாடை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு தைப்பூசமோ இல்லை முருகருக்கு உகந்த நாளோ ஏதோ ஒரு கோயிலில் பண்ணலாம், செட்டு போட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் என்ன சார்? நீங்கள் சட்டசபையே செட்டு போட்டு கட்டினால சார் சட்டசபையும் கடவுளுக்கு நடத்துறீங்க. உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லணும்ல. நீங்கள் சட்டசபையே செட்டு போட்டு மன்மோகன் சிங் எல்லாம் கூப்பிட்டு அவர் எங்கேயாவது தலையில் விழுந்துடும், அவருக்காக தலைப்பாக்கு இருக்குது, விழுந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் மற்றவங்களாம் உட்காந்துருந்தாங்க, அந்த மாதிரி நடத்தினால் நீங்கள் ஒரு பக்கம் ஓரமாக விட்டுருங்க. நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். ஒருத்தருக்காக அது நடக்கலை, அந்த ஒரு ஆள் தவறாக பேசினா இல்லையா, அப்போ இவங்கெல்லாம் வாய மூடிட்டு தானே உட்காந்துருந்தாங்க. அவனுக்கு இன்றைக்கி என்ன பதவி கொடுத்துருக்காங்க திமுகவில் தெரியுமா? அவனை தண்டிச்சாங்களா, கண்டிச்சாங்களா, அவனை வந்து ஓரம் கட்டினாங்களா? இல்லை, அவனுக்கு பதவி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே இவங்களுடைய கீழ்த்தரமே அதுதான். எவனையாவது விட்டு பேச சொல்லிடுறது. அவன் ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் எந்த தைரியத்தில் பேசுகிறாங்கிறது எங்களுக்கு தெரியும். பின்னாடி அவர் மேலே தப்பு இருக்காது. நான் சொல்கிற அந்த கந்தசஷ்டி கவசம் பேசினவர் மேலே தப்பு இருக்காது. அவனுக்கு பின்னாடி எவங்கிறது தான் எனக்கு முக்கியம். அவங்க தான் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தேர்தலுக்காக பண்ணுறேங்கிறது வராது. உங்களுக்கு கும்மிடி பூண்டியை தாண்டறதுக்கு வக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு 18 மாநிலத்தில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம், 6 யூனியன் பிரதேசத்தில் வெற்றி பெறுறோம். 3 முறையாக இந்தியாவில் சரித்திரம் படைத்து தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு வரோம். நேரு வந்து எலெக்ஷனில் நின்று 3 வாட்டி வெற்றி பெறலை, ஒரு வாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாங்கள் 3 வாட்டியும் எலெக்ஷனில் நின்று தான் வெற்றி வந்தோம். உங்களுக்கு வக்கு இல்லை கும்மிடி பூண்டியை தாண்டறதுக்கு. அதனால் உங்களுக்கு வந்து அவங்க யோசிச்சாங்கன்னா இந்த ஒரு இடத்துல நீங்கள் வர முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது வேணால் சொல்லலாம், அதை வேணால் நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல நாங்கள் தான் இருக்கோம், திருடுங்க, எங்களை மீறி நீ உள்ளே வர முடியாது, நல்லா பார்த்துக்கன்னு சொல்லலாம். நான் வேண்டான்னு சொல்லலை. இங்கே வந்து எல்லாருமே திருடருங்கன்னு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. கெட்டவங்க ஆட்சி பண்ணுறாங்க. நீங்கள் வர முடியலன்னு சொல்லுங்கள். நீங்கள் அதை மட்டும் சொல்கிறீங்க. இந்தியாவில் 6 மாநிலத்தில் எங்களால் போக முடியல, ஜார்க்கண்டில் போக முடியல, கேரளாவில் போக முடியல. ஒவ்வொன்றுத்துக்கும் என்னால் காரணம் சொல்ல முடியும். பஞ்சாபில் போக முடியல, வெஸ்ட் பெங்காலில் போக முடியல, தெலுங்கானாவில் போக முடியல, தமிழ்நாட்டில் போக முடியும். மற்ற இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். உங்களால் 34 மாவட்டத்திலையும் வெற்றி பெற முடிஞ்சுதா? கொங்கு மண்டலம் தெளிவாக கையை திருப்பி வச்சு தானே நக்கி விட்டுது. உங்களால் தமிழ்நாட்டில் 34 மாவட்டத்திலையும் வெற்றி பெற முடியுமா? 150 சீட்டு தானே வெற்றி பெற்றீங்க. மற்ற இடத்துலலாம் ஊற்றி முடிச்சில்ல. 10 வருடம் ஆட்சி ஆண்டு எடப்பாடியால் 66 சீட்டை வெற்றி பெற முடிஞ்சது. எம்ஜிஆரால் 14 வருஷம் உங்களை வீட்டில் தூங்க வைக்க முடிஞ்சது. ஆனால் 5 வருஷமே நீங்கள் இது வரைக்கும் தாக்குப்படி பண்ணதில்லை. ஸோ பேசும்போது அண்ணா நம்ம சைடு கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிடக்கூடாது. முருகர் மாநாட்டுக்கு செட்டு போடாமல் நான் என்ன பழனி கோவிலில் பேத்தெடுத்துட்டா வருவேன்? நான் என்ன இவனுக்கு மாதிரி திருடணுங்களா? அங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சலோக சிலையை பின்னாடி உட்காந்து சுரண்டி திருடினானுங்களா? அந்த வேலையை பண்ண சொல்கிறீங்களா சார்? ஆதாரம் இல்லாமல் நம்ம யாரையும் குறிப்பிட முடியாது சார். திருடினாங்கிறது திருடினவன் தானே, இவங்க தான் திருடினாங்கன்னு நான் சொல்லலை. யாருன்னு ஆதாரம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பழனி கோவிலுக்கு போங்க, உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னா அந்த பஞ்சலோக சிலையை மாற்றினாங்க இல்லையா, ஜெயலலிதா ஏன் மாற்றினாங்கன்னு கேளுங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது யாரால் சுரண்டப்பட்டதுன்னு கேளுங்க. அதெல்லாம் மக்களுக்கு சொல்லுவாங்க. நாம் பண்ண வேண்டியது ஒரு மாநாடு நடத்தினா செட்டு போட தான் செய்வாங்க. நீங்கள் சட்டசபையே முடிக்காத நிலையில் செட்டை போட்டீங்க, கிளம்பாக்கம் முடிக்காத நிலையில் இருக்கிறவன் ஒவ்வொருத்தனுக்கும் 1000 ரூபாய். அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு கிளம்பாக்கம் தொடங்கின உடனே ஒவ்வொருத்தனுக்கும் 1000 ரூபாய் ஆச்சு. போகிறதுக்கு 400, வரத்துக்கு 400, நடுவில் 200. தாம்பரத்துலேருந்து கிளம்பாக்கம் போகிறதுக்கு 20 நிமிஷம் ட்ராவல். நான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பற்றி பேசுங்க சார். அந்த செட்டுன்னு சொல்கிறது இப்போ வந்து நம்மளோட முருகர் பக்தர் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. நீங்கள் நார்த்து சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகர் கும்பிடாத பல பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து இங்கே பெருசாக ஒரு செட்டப் போட்டு பண்ணுறதுக்கான காரணம் என்ன தான் கேள்வியாக இருக்குது. நாங்கள் முருகர் மாநாடு நடத்துகிறோம், யாரையோ கூப்பிட்டு வந்திருக்கோம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். இப்போது திருமாவளவனும் வேற யாரும் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க? நேற்றுக்கு ஊர்வலம் பண்ணுவேன், தடங்கல் பண்ணுவேன் அப்படின்னாங்களே, அவங்களோட லிஸ்டெல்லாம் எடுத்து பாருங்கள். யாராவது ஆஸ்திகன் வந்து தடங்கல் பண்ணுறானா?
இல்லை திருமாவளவனே சொல்லியிருக்காரு, ஏன்னா நானும் முருகர் பக்தர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, எல்லாரும் முருகர் பக்தர் தாங்க. அதை நடு வீட்டில் செஞ்சால் பிரச்சனைங்கிறது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நாங்கள் தானே பார்த்துக்கணும். பாலகங்காதரர் அப்படி நினச்சிருந்தாருன்னா விநாயகர் ஊர்வலமே நடந்திருக்காது. விநாயகர் ஊர்வலம் நடக்கலைன்னா நமக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது. ஏன்னா இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவதற்கு பாலகங்காதரர் கையை வச்சதே விநாயகர் ஊர்வலம் தான். இன்னைக்கு நீங்கள் கொண்டு போய் 2 நாள் வீட்டில் வச்சுட்டு 3ஆவது நாள் கொண்டு போய் கடலில் கரைக்கிறீங்களே, அதை பிரபலமாக இந்தியா பூரா கொண்டு வந்தது பாலகங்காதர திலகர். இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது. ஈவே ராமசாமி தாண்டி அவர்கள் குற்றம் சாட்டுறது வந்து ஆளுங்கட்சியினர் குற்றம் சாட்டுறது இந்த மாநாடு நடக்கிறது மத கலவரத்தை மதுரையில் ஏற்படுத்த தான் நடத்துகிறாங்க. எப்படி நடக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் வந்து முருகர் மாநாடு நடத்திட்டு கிளம்பி போகிறேன், நீங்கள் உடனே வருவீங்க. நான் உண்ணாவிரதம் நடத்தினா நீங்கள் வந்து உண்ணும் விரதம் நடத்துவீங்கள? அப்படி தானே? நாங்கள் உண்ணாவிரதம் நடத்தினா நீங்கள் அடுத்த நாள் வந்து நான் கிரகணத்தன்று நான் சாப்பிடுகிறேன், எனக்கு ஏதாவது ஆகிறதா பாரு, உனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீ தப்பிச்சிருவ, பணம் நிறையா இருக்குது, பெரியார் வச்சுட்டு போயிருந்தாரு, தப்பிச்சிருவ, நீ சாப்பிட்றேன்னு போராட்டம் நடத்துனீங்களே. இப்போ நான் வந்து முருகர் மாநாடு நடத்திட்டேன்னா அதே இடத்துல ஈவே ராமசாமியின் கடவுள் மறுப்பு கொள்கைகள் அப்படின்னு ஒரு மாநாடு தைரியம் இருந்தால் நடத்துங்களேன், பார்க்கலாம். கடவுளை பற்றி ஈவே ராமசாமி ஐயா சொன்னார் இல்லையா, அதை எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு மாநாடு நடத்துங்க. யார் வேணாங்கிறா? ஈவே ராமசாமி தமிழ்நாட்டிலே மண்ணு, தமிழ்நாட்டினுடைய ஏன்னா தமிழ்நாடு ஈவேரா மண்ணு இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் நடத்துங்க மாநாடு, நான் யாரும் வேணாங்கிறேன். நான் வேணா வந்து சுண்டல் வித்துட்டு போகிறேன். தைரியம் இருந்தால் நடத்துங்க. கடவுள் மறுப்பு மாநாடை இப்போ நடத்துங்க. அதான் போயிட்டு வர்றீங்களா கோவிலுக்கு சந்தா, ஐயா ஓட்டு போடுங்கய்யா, இந்துக்கள் தேர்தல் வருதுயா, நாங்கள் ஏதோ திருடிட்டோம் ஐயா விட்டுருங்க. இல்லை, கடவுளுக்கு எதிரானவர்கள் அவங்க எப்பவுமே சொல்லலையே. கடவுளுக்கு எதிரானவன்னா நியாயமானவன், நாஸ்திகன் நியாயமான எதிரானவர்கள் எப்பவும் சொல்லலையே சார். அவங்க வந்து கொள்கை அடிப்படையில் அவர்கள் வந்து யார் வேணால் கடவுளை கும்பிட்டுருக்கலாம், நாங்கள் வந்து எங்கள் கொள்கை இதுதான் அப்படின்றாங்க. பழனி மாநாடு நடத்துனீங்கல்ல, அதில் 3 நாள் நடந்ததில்ல, அதில் என்ன மினிட்ஸ் வந்தது, என்னென்ன செய்திகள் வந்தது, நீங்கள் ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா? டைம் இருந்துச்சுன்னா சேகர் பாபு ஐயாட்ட போய் அவர்கிட்ட ஏதாவது காப்பி இருக்கான்னு கேட்டு பாருங்கள். தூக்கி போட்டிருப்பாரு, இருந்தாலும் கேட்டு பாருங்கள். ஐயா ஒரு 3 நாள் மாநாடு நடந்தது, மிகப்பெரிய சொல்லாற்றல் உள்ளவங்களாம் வந்து பேசினாங்களே, நம்ம சுகிசிவம் ஐயா வேற வந்து பேசினாரு, பயங்கரமான அற்புதமான அறிவாளி, அவரே வந்து பேசினாரு. அவர் என்ன பேசினாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க, அந்த மாநாட்டில் என்ன முடிவெடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. வெட்டியாக உட்காந்துக்கிட்டு நானும் நடத்துகிறேன்ற துர்காமா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நடத்திட்டு பெரிய பெரிய ஷீல்டை கொடுத்துட்டு நாங்கள் தான் முருகர் பக்தர்னு சொன்னாங்க. இப்போ திருடங்கள்லாம் திருட போகிறதுக்கு முன்னாடி நரபலி கொடுப்பாங்க காவல் தெய்வத்துக்கு முன்னாடி. எப்படி பக்தி பாருன்னு நினைக்கக்கூடாது, அவன் நரபலி கொடுக்கறதே திருடுறதுக்காக தான். நல்லவங்க கொடுப்பாங்க, அது உற்பத்திக்காக வளர்ச்சிக்காக நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ரெண்டுத்தையும் ஒப்பிடக்கூடாது சார். இந்த பவன் கல்யாணோட முந்தைய வருகை என்பதே பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தியது தான் அப்படின்னு ஒரு என்டிஏல இருக்கிறவருக்கு பாரதிய ஜனதா டொனால்ட் ட்ரம்பா ஏற்படுத்துவார். இந்த முருகர் மாநாடுக்கு கலந்து கொள்வதும் இந்த நான் சொல்லிட்டோமா, 12% தெலுங்கர் ஓட்டு ஊத்த போகுது திமுகன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பவன் கல்யாணுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய்க்கு இருக்கிற மரியாதை வேற, பவன் கல்யாணுக்கு இருக்கிற மரியாதை வேறு. விஜய்க்கு வந்து 40+ பெண்கள் 25- ஆண்களுடைய வாக்கு இருக்குங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பவன் கல்யாண் ரொம்ப வருஷமாக தேர்தலில் இருக்கார் சார். ஆனால் இங்கே இருக்கிற தெலுங்கர்களையும் நீங்கள் வந்து அப்படி எடை போட முடியாதுல்ல சார். அங்கே இருக்கிற நீங்கள் ஒரு 20 சீட்டை கொடுத்து அவங்கள எடை போடுறீங்க, இடையில போடுறீங்க. நான் ஒரு பவன் கல்யாணம் கூப்பிட்டு வந்து எடை போடக்கூடாதா? மனவாடு தானே பவன் கல்யாண். இப்போ விஜய் வரும்போது சொல்கிறது என்ன, நடிகர் அப்படின்றது சொல்லி தான் எல்லாரும் வந்து அவரை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் பவன் கல்யாணம் ஒரு நடிகராக பார்ப்பாங்களா இல்லை அரசியல்வாதியாக பார்ப்பாங்க? அரசியல்வாதியை தான் பார்க்கணும். அது எப்படி சார்? அரசியல்வாதியாக தானே சார் பார்க்கணும். ஏங்க அவர் அரசியல் இருந்து தேர்தலில் ஜெயிச்சு இன்னைக்கு துணை முதல்வராக இருக்காருங்க. அவர் அரசியல்வாதியாக பார்க்காம அவரு ஒரு காலத்தில் இந்த மாதிரி தானே சார் வந்தார். எல்லாரும் நான் சின்ன வயசில் ஜட்டி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனேன், இப்போ வரட்டுமா உங்கள் ஸ்டூடியோவுக்கு? எல்லாம் முன்னாடி அப்படி தாங்க இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க அரசியல்வாதி, மிகப்பெரிய ஆள், அவருக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கு, துணை முதல்வர். இப்போ போய் முன்னாடி நீங்கள் நடிகராக தான் இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ கருணாநிதி கேட்கலாமா, முன்னாடி நீங்கள் வந்து கதையாசிரியராக தான் இருந்தீங்க, எம்ஜிஆர் தான் கெத்தா ஹீரோவாக இருந்தாருன்னு சொல்லலாமா?
என்ன பேசுது? அப்படி பார்த்தா வாலிப விருந்துன்னு ஒரு புத்தகம் எழுதினாங்களே, அவரை கூட்டு நீ இலக்கியவாதியான்னு இப்ப கேட்கலாமா? அதெல்லாம் தப்புங்க. இன்னைக்கு அது பாஜகவோட அஜெண்டா தான். பவன் கல்யாணோட அஜெண்டாலாம் தெலுங்கு ஓட்டை உடைக்கிறதுக்கான அஜெண்டா தான் பவன் கல்யாணம். நீங்க பதறதுக்கான காரணம் இல்ல பதற இல்ல சார், இது கேள்வியா மாத்திக்கலாமா? உங்களுக்கு உதறதுக்கான காரணம் 12% தெலுங்கு வாக்கு ஊத்தி மூட போகுது. 23 சீட்டு 20 சீட்டு தெலுங்கர்களுக்கு கொடுத்துட்டு, எம்பிக்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வாக்கு சைலண்டா வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அது ஊத்த போகுது. நம்பர் 1. அதுக்கு தான் நீங்க பதறீங்க. எனக்கு தேர்தலிலேயே பவன் கல்யாணால அதை பண்ண முடியுமா? இப்ப யோகி ஆதித்யநாத் அந்த ஓட்டை உடைக்க முடியுமா? ஏன்னா அனைத்து கட்சிகளும் தெலுங்கர்கள் இருக்காங்க. பிஜேபியிலும் இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க, திமுகலையும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நீங்க அப்படியே யோசிக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எல்லாரையும் இந்தியர்னு பார்த்துருங்க, குழப்பமே இருக்காது. இந்த மணவாடு, இந்த ரெட்டி, இந்த நாயுடு அப்படின்னு ஒவ்வொருத்தனையா வச்சுக்கிட்டு இதுக்கு KKSSR ராமச்சந்திரன் அனுப்பணும், இதுக்கு நேரு அனுப்பணும், இந்த மாதிரி ஆள் பிடிக்கிற புரோக்கர் வேலையை பண்றீங்கல்ல. இதுதான் சார் நான் கேள்வியா கேட்கிறேன். இப்போ நீங்க தெலுங்கர் ஓட்டு ஊத்தி முடிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு நீங்க பாக்குறதுனாலதான் அதை கேள்வியா கேட்கிறேன் சார். நீங்க அப்படியே என் பக்கம் திருப்பீங்க. உங்களுக்கு வயிறு வீங்கிடுச்சு, சாப்பிட முடியல. என்னுடைய நிர்பந்தம் உங்க முன்னாடி நான் சாப்பிட்டாகணும். நான் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு வலிக்குங்கிறேன். என் வயிறு வலிக்கணுங்கிறதுக்காக தான் நீ சாப்பிட்றேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. நான் சாப்பிட்றேன், உங்களுக்கு வீங்கிடுச்சு, உங்களுக்கு இப்போ ஊத்த போகுது, அவ்வளோதான் நிலைமையை ஒழிய உங்களுக்கு வயிறு வலிக்கணுங்கிறதுக்காக நான் சாப்பிடல. ஸோ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த சேகர் பாபு மாதிரிலாம் யோசிக்காதீங்க. சேகர் பாபு மாதிரிலாம் யோசிக்காதீங்க, விட்டுருங்க. அவர் பாவம் ஏதோ துர்காமா என்ன சொல்கிறாரோ அதை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதோட நிறுத்திக்கோங்க. கோயிலுக்கெல்லாம் கரெக்டாக கூப்பிட்டு வந்து விடுறாரு. அதை தவிர வேறு வேலை கிடையாது. அறநிலையத்துறையில் எவ்வளோக்கு அடிக்க முடியுமோ 2026 வரைக்கும் அடிக்கிட்டோம். மே மாதம் வரைக்கும் அடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கேள்வி, முருகர் மாநாடு நடக்குது. கந்தசஷ்டி கவசத்தை 5 லட்சம் பேர் பாட போகிறாங்க. அந்த இடத்துல அறுபடை வீடுகளையும் பார்ப்பதற்கான ஒரு செட்டு போடப்பட்டிருக்கு. அப்படித்தான் இருக்கும். நீங்கள் எம்ஜிஆர் கிட்ட போய் அட்டகத்தி வச்சு தான் நீ சண்டை போட்ட அப்படின்ன கூடாது. அவர் சண்டை போட்டது நல்லதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக. ஸோ அதோட நிறுத்திக்கோங்க. சேகர் பாபு அளவுக்குலாம் வராதிங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க.